இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டர் கே கதைக்கந்த சாமி உங்க சேனல் தான் பார்க்க போறோம். தக் லைஃப் ரீச் மீம்ஸ் ரோஸ்ட் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் முழுக்கவே நம்ம மணி மாமாவையும் ஆண்டவரையும் நான் போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே திறந்தாலே ஒரே மணிமா மீம்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மீம்களும் இருக்கின்றன. ஸோ என்னென்ன மீம்ஸ் எல்லாம் நம்ம பற்றி இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். அதாவது மீம் ரோஸ்ட்டு அழகாக உட்காந்து பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிடுங்க. சாமி இந்த ஷோ போட்ட அடிக்கடின்னு அடிச்சு குழந்தைட்டாங்க எல்லாரும். இது மீம்ல அடிச்சது. போய் தனியா பண்ணு. உன் வயசுக்கு என்கிட்ட போட்டிக்கு வர்ற நீ. நான் யூத் ரிவ்யூ சேனல்ல போனக்கு. யாருக்கு? இதா இப்படி இருக்க முடியுமா உன்னால? ஏன் இருக்க முடியாது? இரு. அட பாவிகளா. இன்னொரு வாட்டி வரீங்க. ஒழுங்கா போயிரு. நல்லா யங்ஸ்டர்ஸா பார்த்து வந்து போட்டி போட வேண்டியது. கமலஹாசன் எஸ்டிஆர் கரியரை இழுத்து முடித்தார். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. திரும்ப வரமாட்டேன்டா. பண்ணா இருக்கு. பட் மணிரத்னம் சார் காட் ஆஃப் சினிமா. கரெக்டா? என்ன பண்றது? இதப்ப நல்லா இல்லையா? என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. என்ன வேணும் காசு டூமாங்கோலி எப்படி போனா எனக்கு என்ன? என் பைக்குக்கு சைக்கோலி சேதாரம் 20,000 கொடுங்க. போயின்னு இருக்கேன். அதுவும் ஏரோப்ல பெஸ்ட் கேட்ட ஏரோட டிக்கெட் அதிகம் இல்ல. ஆமா ப்ரோ, ஸ்கேப் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, நானும் காசு கேட்டேங்க. அதுக்குள்ள மேல கூட்டமா இருந்துச்சு. வந்துட்டேன் கூட்டமா இருந்துச்சு. சூப்பர் ஃபைட். எங்க தெரியுமா? தியேட்டர்ல. திருப்பி தூட்டு கேட்டா தரமாட்டேன். தைரியம் ஏன்டா தினேஷ் கண்ணே நினைச்சேடா. ஏண்டா தி பேக்ரவுண்ட் ஆபீஸ் மணிரத்னம் பர்ஃபெக்ட் சிங். ஸ்டெப்லெட் தான் என் மைண்ட்ல ஓடிச்சு. எனக்கு அப்படிதாங்க ஓடிச்சு. நான் தேடுறா சொல்லிக்கிட்டு இருந்தேன். தினேஷே அடிட்டு தகுனா சல்லி பையன் எப்ப பாரு பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். கரெக்டா? அன்றே கடித்தார் ஆண்டவர். கமெண்ட்ஸ் வரவே இல்ல. ஃபேஸ்புக்ல வந்துச்சாமா. சேவனா வெளியே போயிடும். கேட்டதாங்க, அன்றே கணித்தார் ஆண்டவர் தெரியும். அதான் வேணுன்ற படத்துக்கு தக் லைஃப் வச்சிருக்காரு. இந்த தக் லைஃப்ன்ற பேரே வந்து கரெக்டான பேர் தான். ஏன்னா எல்லாருமே இங்க தக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. தக் லைஃப் அது திருடருங்க கேங்ஸ்டர் வாழ்க்கை நினைக்க கூடாது. சல்லிப்பையன் வாழ்க்கை அதுதான் வந்து இங்கிலீஷ்ல வச்சிருக்காரு. தக் லைஃப் அப்படின்ட்டு சல்லிப்பையன் வாழ்க்கை. அப்ப சல்லிப்பா யாரு? பாஸ் வேற யாரு? ரங்கராய சக்தி வேல்தா. அநேகமா எஸ்டேர கொண்டு முடியலடா. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு எனக்கு வேணா பண்ண பட்டம் நோட போறேன். டாக் தட் பிரியா. எதுக்கு தேவை பிரியா முடிச்சிருக்காங்க? இனிமே வெளியில போகும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போட. நல்லது நடக்கும். சொல்லிட்டாங்களே. இப்பதான் சொல்லிட்டு போலாம். நல்லது நடக்கும். என் மாமியார் தான். ஓ பிரியான்றதா? பிரியா உனக்கு ஏன் இவ்வளவு கோவம்? சொல்லாம இந்த படத்துல பேர் வேற பேர் தெரியல. இவ்வளவு பிரியார் போட்டு வச்சிருக்கியா? சேவனான இருக்கையா என்ன வந்து அட பாயிலா. என்ன ப்ரோ தக் லைஃப் ஒரே நெகட்டிவ் ரிவ்யூவா வருது. சரி விடுங்க ப்ரோ, நெக்ஸ்ட் மூவில கண்டிப்பா இட்டு அடிக்கும். ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு. ஆமா, அடுத்த மூவி என்ன? இந்தியன் கடலே நல்லா இருக்கு. இந்திய 3 வேறயா? இருக்காங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கம்பேக் இந்தியடா. ஆடி கோ பேக் பண்ணிட்டாங்கடா இந்தியடா. இப்ப பல பேரு இந்த படத்தை பார்த்துட்டு கம்மி பண்ணா மேல ஆமா ஆமா. ரைட்
ரைட் அதெல்லாம் கரெக்டாதான். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னட்டு. நான் எங்க பார்த்தேன், என்னதான் விட்டு போயிட்டீங்களே. திஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்டு. என்னையா சொல்ற? ஆமாயா, சம பண்ணு. கடந்த 2 வருஷமா வந்த எல்லா படத்தையும் கேட்டா அள்ளி கொட்டுறாங்க. தம்பி கிளைமேக்ஸ்ல அந்த சென்டிமெண்ட் சீன் அப்போ பாருங்களா, கிளைமேக்ஸ்ல அந்த சென்டிமெண்ட் சீன் அப்போ எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. கமலாக்க பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. கமல் பர்ஃபார்மன்ஸுக்கே சிரிக்க வச்சுட்டீங்களாடா. கரெக்ட் தான். Kamal sir has 400+ script on his iPad. Meanwhile, Kamal sir. Zoom பண்ணுங்க. இதெல்லாம் படத்துலயும் ஃபுல் பாட்டு வரும் பார்த்தா யூடியூப்ல கூட போட்டு படத்துல ஒரு இருந்தா வச்சிருக்கானுங்க. ஏமாத்தி போட்டாங்க. நானும் எதிர்பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டாங்களே. தான் உங்க அப்பா பேரு சேட்டமுத்து சொல்லுமா? தயவு செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார். உங்க அப்பா பேரு சேட்டமுத்து சொல்லுமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அந்த குழந்தை கெட்ட வார்த்தை பேசவில்லை, கேட்ட வார்த்தைகள் தான் பேசியது. கரெக்டா? என் வீட்டுல யாரோ கெட்ட வார்த்தை பேசிருப்பாங்க, அது கேட்டு அதை பேசிருச்சு. மனம் திரும்பு. அத கரெக்டாவே பேசிருக்கு. அதான் பெரிய விஷயம். கத்துக்கணும் ஐயா. அதுக்கு சோஷியல் மீடியா வந்துச்சு. இந்த வருஷம் வளம் கட்டு வச்சிருக்கா வேற. வாட் இஃப் ரெட்ரோ இன்னிங் சூர்யா ஒரிஜினல் டாட் இன் ரெட்ரோ. நீ என் பையன் இல்லை, நீ இந்த ஊரும் இல்லை, அப்புறம் வயிற்றுல இருந்த மார்க்கு அது என்னன்னே எங்களுக்கு தெரியாது. நினைச்சேன் இந்த மாதிரி ட்விஸ்ட் மட்டும் வச்சிடாதீதா அப்படின்ட்டு படத்தை பார்க்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது இந்த படத்தை பார்க்க கடுப்பாயிருச்சு. அதுல வச்சுதான் என்ன ஆயிருக்கும். சேகர் சேகர் வேற யாரு? சூர்யா ரீப்ளிக். அது எனக்கும் தெரியும், எல்லாமே கனிமாக்காக தான். அதான் உன் தம்மோ. அடுத்த நீ average லஞ்ச் பாக்ஸ். பாய்ஸ் அண்ட் மை லஞ்ச் பாக்ஸ். எஸ், லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்தேன் நானும். இந்த மீன் பிரியாணி கொண்டு வந்திருப்பானா இன்னைக்கு பார்த்தா மதியம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. அந்த நம்ம கிடைக்காது, அவ்வளவுதான் காட்டி போட்டுருவானுங்க. தொட்டா தூக்கிடுவேன். நானும் இப்படிதான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன், வீட்டுல இருந்து கறி குழம்பு எடுத்துட்டு போனேன். ஓகே, என்னதுடா கேட்டு மௌனம் திருப்பி தின்ட்டானுங்க. நான் வீட்டுல கொண்டு போனாலே தின்னுடுவாங்க. எக்ஸ்ட்ரா போட்டு வந்தேன். கடைசியா ஒரு பீஸுக்கு எனக்கு கிடைக்கலீங்க. வீட்டுல போய் சாப்பிடுங்க. தாச்சியானின்னு இப்படி உள்ள நுழையிறேன், இவன் அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே பிடிச்சி கும்புறு குத்தா பிடிச்சி அப்படி நறுக்கு குத்திட்டான் மேடம். இவன் தொடரடியா ஒரு 5 வாட்டி வன்முறை பண்ணிருக்கான். படம் நல்லா இருக்கும்னு நினைச்சு தியேட்டர் உள்ள போனா சரியான மொக்க படம் மேடம். இந்த ஃபுல்லா இந்த மீமே வந்துட்டு இருக்கு. தக் லைஃப் டோட்டலி மக் லைஃப். மலையாளமா? ஓஹோ, கொய்யாவா? கொய்யாவா? கொய்யா கேட்டது இல்லையே. ஓ, படுபாவி நெஞ்சில் படுபாவி அப்படின்னு வருது. அது காட்டுதாங்க. அசோக்ல எதுக்கு வந்தாரு, ஏன் வந்தாரு, அந்த கேரக்டர் அசோக்ல தெரியாது. தண்ணி கேன் போட வந்தீங்க. படமே எதுக்கு யாருக்குன்னு தெரியாது, பேசாம தூங்கி இருக்கலாம். வீமுக்குன்னு படம் எடுத்து என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ரஜினி இல்லம் அண்ணே, ரஜினி இல்லையா, வீட்டுக்கு பூட்டி இருக்கு. சக்கர மணிரத்னம்மா குடி மாறி 2 நாள் ஆச்சு தம்பி, பாவம் என்ன பிரச்சனையோ. ரைட்டு தெரியும், அடுத்துக்குதான் அவராக தெரிஞ்சுதா வந்து வீட்டை போட்டு போயிட்டாரு பொழுது. போதும் மணிட்டு தலைவர், என்கிட்ட தளபதி ஸ்கிரிப்ட் இருக்கு, நீங்க ஓகே சொன்னா உடனே ஷூட் ஆரம்பிக்கலாம். தலைவர் சாரி, நீங்க பேசுற பாஷை புரியல எனக்கு, ஆளை விடுங்க. ஆளை விடுற சாமி. யோ வாங்கயா. அடுத்து தம்பி, என் பேரு தெரியாது, அம்மா தெரியாது, பொண்ணு தெரியாது, பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டாங்க.
சார் குழம்பாம வரீங்களா கொஞ்சம்? வைரமுத்து அவர்கள் வரி எழுதி கொடுத்திருக்காரு எனக்கு. சொல்லிட்டே இருக்கேன், பேசிட்டே போறேன். இந்த டே தம்பி தாங்க இப்போதைக்கு வந்து ஆண்டர் சிக்னேச்சரா மாறி போச்சு. தம்பி ஓகே சோஜஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து தக் லைஃப் மீம்ஸும் மற்ற மீம்ஸும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இது வந்து மற்ற மீம்ஸோட தக் லைஃப்ஸ் அதிகமாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஃபீடு போனால் வந்துனே இருக்குதுங்க ஒரு தக் லைஃப் மீம்ஸாவே. நான் தக் லைஃப் வச்சு மில்க் பண்ணுறோமோன்னு தோணுச்சு, ஆனால் பரவாயில்ல பண்ணால் என்ன தப்புன்னு தோணுச்சு, அதான் முடிவே போட்டிருக்கேன். ஓகே அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னுடைய ஐடி பர்சனல் ஐடி, இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோட ஐடி. இந்த 2 ஐடியில் எந்த இடம் நீங்கள் வந்து நீங்கள் அமுச்சு விடலாம் அவங்க மீம்ஸ், நீங்கள் பார்த்த மீம்ஸை ரசிச்ச மீம்ஸ். ஓகேவா, நம்மளும் வந்து இந்த வீடியோ ஷோவை பார்க்கலாம். ஓகேவா, ஓகே ஏதோ ஷோ முடிச்சிக்கலாம். ஓகே போகிற சும்மா போதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் இவரும் ரோஸ்ட் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன், தக் லைஃப் ரோஸ்ட்டு. சரி போதும், எத்தனை ரோஸ்ட் தான் நம்மளும் பார்த்து எவ்வளோ கதையை தான் கேட்டு அதாவது படம் ஒரு வாட்டி தான் பார்த்தோம், ரோஸ்ட் தான் பல வாட்டி பார்க்க வேண்டியது. அதுதான் இப்பதான் இந்தியன் 2 அடி வாங்கிட்டு வந்தாரு, அடுத்த படமும் அடி. இன்னும் பரிதாபம் மட்டும்தான் போடல, அவங்க எப்போ போடுவாங்கன்னு தெரியல. அவங்களும் படம் பார்த்துருக்க மாட்டாங்க போல இருக்கு. படம் பார்த்து ஒரு சீனா எந்த சீன்லாம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவாங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது நிறைய இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, இந்த லஞ்ச் பாக்ஸ். நானும் ஒரு மீம் பார்த்தேன், இந்த கனிமா ஹிந்தி வெர்ஷன் ஒன்று போட்டிருந்தாங்க. எல்லாரும் யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த கனிமா ஹிந்தி வெர்ஷன் போய் பாருங்க, ஹிந்தி வெர்ஷன் அவ்வளோ சூப்பரா இருக்கு. இல்ல பார்த்தோம், அதான் அது போய் பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்